Hi students, என்ன எல்லாரும் எக்ஸாம்க்கு ரெடி ஆயிட்டீங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் டேஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருந்தோம். ஆமாவா இல்லையா? ஏன்னா 45 டேஸ்ல இருந்து கம்மியாகி கடைசியில இப்ப 7 டேஸ்ல வந்து நிக்கிறோம். ஸோ எத்தனை பேர் வந்துட்டு நம்ம கொடுத்த ஸ்டடி பிளானை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க அண்ட் வீக்கெண்ட் டார்கெட்ஸ் எல்லாம் கவர் பண்ணீங்க? ஸோ மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணி இருந்தாலே இந்நேரம் இந்த டைமுக்கு நீங்க எக்ஸாமுக்கு பக்காவா ரெடி ஆயிருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்க, யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம்? ஸோ ஹானஸ்டா ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? ஸோ நமக்கு டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே சுருங்கி கடைசியில என்ன இவ்வளவுதான் இருக்கு. எப்போ நமக்கு செப்டம்பர் 10th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, கரெக்டா? ஆமாவா? ஸோ அதே மாதிரி 10th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் செப்டம்பர் 15 வந்து ஸ்டார்ட் ஆகுது, ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், 18 தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியா இருந்தோம். ஆனா இதுல இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைச்சிருக்குப்பா. ஓகே, ஸோ இவங்க சொன்ன டைம் டேபிள் படி உங்களுக்கு 18 கொடுத்துருந்து 26ஓட கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சத்தியமா சொல்றேன் எந்த சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு படிக்கிறதுக்கே டைம் கிடைச்சிருந்திருக்காது. ஸோ முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டயர்டாகி உட்காந்துராதீங்க. ஸோ நமக்கு வந்து படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கு, சரியா? அதாவது இன்பிட்வீன் எக்ஸாம் டைம்ல. ஸோ இப்ப இருந்தே வந்துட்டு கொஞ்சம் ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ நியூ சாப்டர்ஸ் எடுத்துட்டு இப்ப வந்து உட்காந்துட்டு இருக்காதீங்க, புரிஞ்சுதா? ஸோ டைம் கம்மியா இருக்கு, என்னால படிக்க முடியல, என்னால முடியுமா, நான் இதை பண்ணவா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கொஷினாவே உங்களை நீங்க கேட்டுட்டு இருக்காதீங்க. என்னால முடியும், என்னால செய்ய முடியும், என்னால படிக்க முடியும், என்னால கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்க ஒரு பாசிட்டிவ் நோட்டோடய போங்க, நெகட்டிவ் தாட்ஸ்க்கு போகாதீங்க. டைம் இருக்கிறது கம்மி தான், நமக்கு டயர்டானது உண்மைதான். ஆனா எந்த டயர்டும் இல்லாம நல்லா வெல் ப்ரிப்பேர்டா நீங்க இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கம்பேக் கொடுங்க. ஸோ கம்பேக் கொடுத்தா மட்டும்தான் நீங்க வந்து அடுத்தடுத்தது நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும், சரியா? ஓகேவா? எஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ டைம் இல்லைன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படியே உட்காந்துராதீங்க. லெஸ் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா தான் உங்க பிரெயினும் வந்து ஒர்க் அவுட் பண்ணும், சரியா? ஓகே, ஸோ நம்ம அப்படியே தலையில கை வச்சு ஐயோ என்னால முடியல, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னம்னா நம்ம மூளை கூட நம்ம பேச்சே கேட்காது, வேலையே செய்யாது. அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ எத்தனை பேர் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க? லெஸ் ஸ்ட்ரெஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க ரியா ஃப்ரம் அண்டர் லேர்னிங். ஸோ 7 டேஸ்க்கு ஸ்டடி பிளான் பக்காவா நம்ம போட்டுடலாமா? ஸோ எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் கிளியரா சொல்றேன். ஸோ நீங்க அதை நோட் பண்ணறதுக்கு ரெடியா இருங்க அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, ஸோ 10, 11, 12. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, நம்மளோட சிலபஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ இதை நம்ம சென்டம் பிளான்லயே சொல்லிட்டோம், கரெக்டா? ஸோ சென்டம் பிளான் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ சென்டம் பிளான்ல வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே சொல்லிட்டோம். அண்ட் அதோட வெயிட்டேஜ் எந்தெந்த சாப்டர்ல இருந்து நமக்கு எவ்வளவு மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அதையே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், கரெக்டா? ஸோ நீங்க வந்து பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், இப்போ 10 ஸ்டூடெண்ட் சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ், ஸோ எந்த சப்ஜெக்டா வேணாலும் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் யூ நோ த வெயிட்டேஜ். ஸோ எந்த சாப்டர்ல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அந்த சாப்டருக்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கவும் முடியும் அண்ட் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவும் முடியும். ஸோ இன்னுமே எனக்கு வெயிட்டேஜ் தெரியல அப்படின்னா நம்மளோட 10, 11, 12 எல்லாத்துக்குமே வந்து சென்டம் பிளான் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் கொடுக்குறோம். ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கிற வீடியோவை செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ அந்த சிலபஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், டயக்ராம்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ எல்லாமே வந்துட்டு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோல இருக்கு. ஸோ அதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கணும், சரியா? ஸோ இதுல வந்து டயக்ராம்ஸா இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டிஸா இருக்கட்டும், ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ். இப்போ 10th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா சயின்ஸ்ல கண்டிப்பா டயக்ராம்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ மேக்ஸ்ல இருந்து ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டுருவாங்க. 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம், கரெக்டா? ஸோ ஏன்னா அதை பேஸ் பண்ணி நமக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின் நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இது போக முக்கியமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எத்தனை பேர் செக் பண்ணுங்கப்பா? ஹானஸ்டா சொல்லுங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணும் போது தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கறாங்களா, இந்த சாப்டர்ல இருந்து இவ்வளவு கேட்கறாங்களா, கிரியேட்டிவ் கூட இந்த சாப்டர்ல இருந்து தான் வருதா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டீடைல்ஸ் நமக்கு வந்து தெரியும். எப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது. ஸோ இது எதுவுமே பார்க்கலன்னு வைங்களேன், நம்ம எதுவுமே பார்த்துருக்க மாட்டோம், அந்த இடத்துல நம்ம 0 தான் சொல்ல முடியும். ஸோ ஒரு 10 கொஸ்டின் பேப்பரை நீங்க பார்க்கும்போது தான் ஓகே நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஒன்றும் இல்லை, ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு ஜஸ்ட் அதுல உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் தெரியுது டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிட்டே வரும்போது ஓகே அது தெரியாத கொஸ்டின்ஸை நீங்க என்ன பண்ணலாம், ரவுண்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ டிக் பண்ணிட்டு ரவுண்ட் பண்ணிட்டு வரும்போது ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்த்து நம்ம ஒரு அனலைசேஷன் பண்ணிக்கலாம். ஓகே நமக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, ஸோ தெரியாதது இவ்வளோ இருக்கு, அப்போ என்ன பண்ணணும், அதை நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியா வச்சு படிக்கும் போது தான் ஸோ அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். சும்மா ஜஸ்ட் அந்த புக்கையே வச்சு படிக்கும் போது நம்மளால வந்துட்டு
எல்லாத்தையும் வந்து கவர் பண்ண முடியாது. ஸோ எனக்கு எல்லாமே தெரியணும், கண்டிப்பா நான் சென்டம் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணணும். கரெக்டா? எஸ். ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட எக்ஸாம் டைம் டேபிள் என்ன 15th ஸ்டார்ட் ஆகுது, ரைட்? ஸோ 15, 17, 22, 24 அண்ட் 26 வரைக்கும் இருக்கு. கரெக்டா? ஸோ இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு டேட் என்ன, ஆகஸ்ட் 30. கரெக்டா? ஸோ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இப்போ 15 டேஸ், உங்களுக்கு 14 டேஸ் டைம் இருக்கு. ஸோ 7 டேஸ் தான் உங்களுக்கு இருக்குன்னு நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த 7 டேஸ்க்குள்ள நீங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்பதான் கொஞ்சமாவது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிவிஷன் பண்றதுக்கு டைம் இருக்கும். இல்லைன்னா 15th நைட் வரைக்கும், 15th நைட் கூட வேண்டாம், 14th நைட் வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அரைச்சமாவே அரைச்சிட்டு இருப்போம். தயவு செஞ்சு அந்த வேலையே பண்ணாதீங்க. நியூ சாப்டர்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இப்போ வந்து என்ன பண்றீங்க, ரிவிஷன் ப்ராசஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்போ 15 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 13, 14 நீங்க வந்து தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இருந்து நீங்க ரிவர்ஸ் ப்ராசஸ்ல போங்க. ஃபர்ஸ்ட் சோஷியல் படிங்க, அப்புறம் சயின்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ். ஸோ இதுல வந்து டேட் வந்து செப்டம்பர் 1st இருந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ செப்டம்பர் 1st இருந்து நீங்க என்ன பண்ணலாம், டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. செப்டம்பர் 1st இருந்து ஸோ சோஷியல் படிக்கலாம். சோஷியலுக்கு 3 டேஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்தது சயின்ஸ், ஸோ சயின்ஸ்க்கு ஒரு 3 டேஸ் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேத்ஸ். ஸோ இந்த மாதிரி டேஸ் வந்து நீங்க ஸ்பிளிட் பண்ணி படிக்கும் போது நீங்க எல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் பேலன்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த 3 டேஸ் நீங்க ஸ்கூலுக்கு போவீங்க. கரெக்டா? ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்துட்டு செல்ஃப் ஸ்டடி டைம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைம்ல நீங்க இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கும் போது டெஃபினட்டா உங்களால எல்லாத்தையும் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து போகாத, தமிழ்ல இருந்து போகாதீங்க, சோஷியல்ல இருந்து போங்க. அப்பதான் லாஸ்ட் வரும்போது 13, 14 வரும்போது நீங்க என்ன பண்ண முடியும், தமிழ் வந்து படிக்க முடியும். சரிங்களா? ஓகேவா? ஸோ இதுக்கு இன்பிட்வீன் டேஸ்லயே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டேஸ் வந்து லீவ் இருக்கு. ஸோ அந்த லீவை நீங்க எப்படி எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லைவ் கிளாஸஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நீங்க லைவ் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க 1 டே இருக்கு. சரியா? ஸோ இங்க 1 டே இருக்கு, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 4.5 days இருக்கு. ஸோ அடுத்தது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ், ஸோ 22nd ஆஃப்டர்நூன்ல இருந்து உங்களுக்கு டைம் இருக்கும் இல்லையா, ஸோ 23, ஸோ 1.5 days, ரைட்? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், எஸ், ஸோ நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். எனி கெஸஸ் என்ன பண்ணும்? ஸோ இங்க வந்துட்டு மேக்ஸிமம் நமக்கு மேக்ஸ் எக்ஸாம்க்கு நிறைய நாள் இருக்கு. அப்ப மற்ற சப்ஜெக்ட்டுக்கு தான் கம்மி டேஸ் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஸோ மற்ற சப்ஜெக்ட்டுக்கு இங்க நீங்க வந்து ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ செப்டம்பர் 1st ஆன்வர்ட்ஸ் நீங்க என்ன பண்றீங்க, சோஷியல், சயின்ஸ் இதுக்கெல்லாம் ஹை ப்ரையாரிட்டி கொடுங்க. மேக்ஸுக்கு வந்து நீங்க 3 days டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா, 2 days பண்ணுங்க போதும். அதுக்கு நான் மேக்ஸ் வந்து டீல விட்டுறாதீங்க. ஓகே? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டடி டைம் டேபிள் உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அடுத்தது 11th ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸோ மேக்ஸிமம் 11th 12th ரெண்டு பேருக்குமே ஒரே டைம் டேபிள் தான். இன்னும் 10th ஸ்டார்ட் ஆகி 25th முடியுது. உங்களுக்கு இங்க சப்ஜெக்ட் மட்டும் தான் வேரி ஆகுது, ரைட்? ஸோ அதுலயும் நமக்கு சிஎஸ்சிஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா காமனாக தான் இருக்கு, மற்ற சப்ஜெக்ட்ல மட்டும்தான் வேரி ஆகுது. அப்ப எந்த சப்ஜெக்ட்டுக்கு லீவ் இல்லை அப்படிங்கறத நீங்க பாருங்க. ஸோ செப்டம்பர், ஸோ 1st ஆன்வர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ரிவிஷன். இப்பெல்லாம் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, வெறும் ரிவிஷன் தான் பண்ணணும். நியூ சாப்டர்ஸா படிக்காதீங்க, ரிவிஷன் மட்டும் கொடுங்க. ஸோ நீங்களுமே என்ன பண்ணலாம், ரிவர்ஸ் ப்ராசஸ்ல போங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கீங்க, எந்த சப்ஜெக்ட்ல டிஃபிகல்ட்டா இருக்கீங்க, அதை ஃபர்ஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ண பாருங்க. அது போக மற்றது கூட நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எக்ஸாம் இன் பிட்வீன் டேஸ்ல வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ எந்த சப்ஜெக்ட்ல நீங்க டிஃபிகல்ட்டா இருக்கீங்களோ அது இப்ப இருந்தே கொஞ்சம் ஃபோக்கஸ்ஃபுல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ 11th 12th ரெண்டு பேருமே நீங்க இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போறீங்க. ஸோ என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு அதை எடுத்து வைங்க, அதை இப்ப இருந்தே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சோ நீங்க செப்டம்பர் 1 வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேண்டாம், இப்போ ஜஸ்ட் நவ் சரியா இப்ப இருந்தே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷெட்யூலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் போட்டு தயவு செஞ்சு படிங்க, அப்பதான் நீங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண டிக் பண்ணிட்டே வாங்க, அப்பதான் நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க முடிக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிய வரும். சரியா? ஓகேவா? எஸ். ஸோ இதுலயே நீங்க வந்து பார்த்து டயர்ட் ஆயிடாதீங்க. இதுல பார்த்து நமக்கு ஓகே இவ்வளோ டேஸா இருக்கா, இதுல நான் எப்படி முடிக்கிறது, ஐயோ எனக்கு தலைவலி வருது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரியில் வாங்கி உட்காராதீங்க. ஸோ நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ்ஃபுல்லா வந்து படிங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க படிச்சீங்கன்னா கூட போதும், ரொம்ப
ஈக்குவலா நீங்க படிக்கணுங்கிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா படிங்க அண்ட் ஃபோக்கஸ்டா வந்து படிங்க. ஓகேவா? ஸோ இன் பிட்வீன்லயே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக்கே இல்லாம ஒரே ஸ்ட்ரிச்சா நீங்க படிச்சீங்க அப்படின்னாலும் டயர்ட் ஆயிருவீங்க. ஸோ பிரேக் எடுத்து கொஞ்சம் நிதானமா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரியாப்பா? ஸோ உங்களோட ஸ்டடி பிளான் என்ன அப்படின்னா, நியூ சாப்டர்ஸை நீங்க இப்ப தொடவே தொடாதீங்க. ஓகே? ஸோ நியூ சாப்டர்ஸை நீங்க எடுக்காதீங்க. ஸோ ரிவிஷன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ரிவிஷன் கொடுங்க. ரிட்டன் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த கொஸ்டின் தியரியா இருக்கட்டும், ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், நியூமரிக்கல்ஸ், வாட் எவர் இட் இஸ், எதுவா இருந்தாலும் கொஞ்சம் எழுதி பாருங்க. தமிழ்ல எல்லாம் ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ அது எதனால வருது அப்படின்னா இந்த ரிட்டன் ப்ராக்டிஸ் இல்லாதனால. ஸோ ஒரு கொஸ்டின் படிச்சீங்க அப்படின்னா எழுதி பாருங்க. எழுதி பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்க மைண்ட்லயே வந்து நிற்கும் அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் வராம இருக்கும். சரி? ஸோ அது போக கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன். ஸோ இந்த கிரைட்டீரியால மட்டும் படிங்க. நியூ சாப்டர்ஸ் இப்ப ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்க என்ன படிச்சீங்களோ அதை மட்டும் ரிவிஷன் கொடுங்க. பக்காவே ரிவிஷன் கொடுத்துருங்க. அதுல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால எழுத முடியணும். அதே மாதிரி ஒரு சாப்டர் படிச்சீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, ஓகே. ஆனா ரிமைனிங் கொஸ்டின்ஸும் நீங்க கவர் பண்ணியிருக்கணும். ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் எல்லாத்துலயும் பார்த்துட்டு போகாதீங்க. ஒரு 5 சாப்டர்ஸ்க்கு நீங்க வந்து ஃபுல்லாவே வந்து பார்க்கணும். சரியா? 5 சாப்டர்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும், ஃபுல் புக்கை நீங்க வந்து முடிச்சிருக்கணும். அதுல நீங்க வேற ஏதாவது சாப்டர் இருக்குல்லையா? இப்போ டோட்டலா 6 சாப்டர் இருக்கு அப்படின்னா 5 முடிச்சுட்டு 6th சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரியா? புரிஞ்சுதா? ஸோ அதுல நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஓவராலா ஃபுல்லாவே எல்லாத்துலயும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுல ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின் கேட்டா நம்மளால எழுத முடியாது. கரெக்டா? ஸோ அதனால நீங்க எந்த சாப்டர் படிச்சிருக்கீங்களோ அதை ரிவிஷன் கொடுங்க அண்ட் அந்த சாப்டர் ஃபுல்லாவே வந்து படிங்க. ரிட்டன் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் கொஸ்டின் பேப்பரை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் தெரியல, எப்படி எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னு தெரியல அண்ட் கொஸ்டின் பேப்பரை சர்ச் பண்ணி நான் அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதை பத்தி எல்லாம் வரி பண்ணாதீங்க. நம்ம யூடியூப் சேனல்ல கொஸ்டின் பேப்பர் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? எஸ், புரிஞ்சுதா? சோ இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கடைசியா என்ன பண்ணணும், ஒரு பக்கம் எல்லாத்தையுமே வந்து எழுதி பார்த்துட்டு எல்லாமே பக்காவா ரிவிஷன் கொடுத்துருங்க பிஃபோர் எக்ஸாம். ஸோ பிஃபோர் எக்ஸாம் டே. சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த 1 வீக் முன்னாடி என்ன பண்ணணும் தான் சொன்னோம். கரெக்டா? ஸோ எக்ஸாமுக்கு முன்னத்த நாள் எல்லாமே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ரிவிஷனை மட்டுமே கொடுங்க. 3 days இருக்கா? ஸோ அந்த 3 daysல சாப்டர்ஸை ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. சாப்டர்ஸை ஸ்பிளிட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், ரிவிஷன் மட்டும் கொடுங்க. நியூவா படிக்காதீங்க. சரியா? ஜஸ்ட் ரிவிஷன் ரிவிஷன் ரிவிஷன். ஸோ ரிவிஷன் நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு மார்க்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா வரும். சரியா? ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இப்பவே நோட் எடுத்து ஷெட்யூலா போட்டு வச்சுக்கோங்க அண்ட் அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் ஒரு லைக்கே பண்ணிட்டு போயிருங்க. ஸோ டெய்லியுமே நம்ம யூடியூப் சேனல்ல லைவ் கிளாஸஸ் வரும். ஸோ இது வரைக்கும் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணலாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் ரெகுலரா லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க அண்ட் எல்லாத்துக்குமே தேங்க்யூ.